ஓம் சாந்தி. 11/1/1969 12வது பாகம். தலைப்பு சொல்றாரு பாபா, அன்பின் கூடவே ஞானத்தின் அஸ்திவாரத்தை வலுவானதாக ஆக்குங்கள் சொல்லி பாபா சொல்றாங்க. இப்ப அன்பு இருக்கு இல்லையா, அதோட சேர்த்து ஞானத்தின் பவுண்டேஷனை வலுவானதா ஆக்குங்க என்று நான் வதனம் சென்றடைந்தேன் தாதி சொல்றாங்க. சுஷ்மாதனம் போனாங்க, ஆனால் பாபா தென்படவில்லை. பாபா காணோம். பாபா எங்கன்னு தெரியல, காணோம். சிறிது நேரத்திற்கு பின் பாபாவை கண்டவுடன் நான் கேட்டேன், நீங்கள் எங்க இருந்தீர்கள் அப்படின்னு சொல்லி தாதி கேட்டிருக்காங்க. பாபா கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்த உடனே கேக்குறாங்க, நீங்க எங்க போனீங்க பாபா? இந்த குருவார் வியாழன் இல்லையா, வியாழன் தினமாக உள்ளது, அதனால் அனைத்து குழந்தைகளுக்கும் வலம் வர சென்றிருந்தேன்னு சொல்லி பாபா சொன்னாராம். எங்கடா பாபா காணான்னு பார்த்தா, நீ வியாழக்கிழமைன்ட்டு எல்லாரையும் சுத்தி பார்க்க போயிட்டார் போல, கீழே போயிட்டாராம். சாகார ரூபத்தில் இவ்வளவு குறைந்த நேரத்தில் அனைத்து இடங்களுக்கும் போய் சேர இயலாது. இதே கீழே பிரம்மா பாபா இருந்திருந்தாருன்னா அவர் உடல்ல எல்லாரையும் போய் பார்க்கணும்னா இவ்வளவு சீக்கிரம் பார்த்துட்டு வர முடியாது. என் மேல அவ்வியக்த ரூபத்துல பரிசுத்தாவா இருக்கிறதுனால ஸ்வயங்கின்னு போயிட்டு வந்துட்டார். இப்போது அவ்வியக்த வதனத்தில் அவ்வியக்த விமானம் மூலம் ராக்கெட்டை விட வேகமாக போய் சேர இயலுகிறது என்று பாபா கூறினார். பாபா, தாங்கள் வலம் வரும்போது என்ன பார்த்தீர்கள் நான் கேட்டேன். நீங்க போயிட்டு வரும்போது என்ன பார்த்தீங்க? பெரும்பான்மையான குழந்தைகள் இதுவரை அன்பில் நன்றாகவே இருக்கின்றனர். பாபா பார்த்தாராம், பெரும்பான்மையான குழந்தைகள் அன்புல நல்லாதான் இருக்காங்க. இப்போது என்ன நடக்கும் எனக்கு தெரியவில்லை என்று பலருக்குள் கொஞ்சம் சங்கல்பம் இருக்கிறது. சிலருக்கு இப்ப என்ன நடக்குமோ தெரியலையன்ட்டு எண்ணம் வருது. ஏன்னா பிரம்மா பாபா அவ்வியக்தம் ஆயிட்டாரு இல்லையா, இதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்ட்டு ஒரு எண்ணம் வருது. ஆனால் குழுவினுடைய ஒத்துழைப்பு இதுவரை சரியாக இருக்கிறது. பாபா சொல்றாரு, எல்லாருமே ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க அப்படின்றாரு. பாபா கூறியது என்னவென்றால், அன்பின் ஆதாரத்தில் இதுவரை குழந்தைகள் இருக்கின்றனர், ஆனால் இப்போது அன்பின் கூடவே ஞானத்தின் அஸ்திவாரம் கொஞ்சம் தளர்ந்து இருக்கிறதுன்னு சொல்லி சொல்றாரு. இப்ப எல்லாரும் அன்பா இருக்கிறாங்க, அன்பின் ஆதாரத்துல எல்லாரும் நல்லா இருக்காங்க, ஆனா அன்போட சேர்த்து ஞானத்தினுடைய பவுண்டேஷன் கொஞ்சம் தளர்ந்து இருக்கிறது. இந்த ஞானம் ஃபுல்லா இல்லைன்றாரு. ஞானம் நல்லா புத்தியில ஸ்டோர் ஆனாதான் கரெக்டா இருக்கும். அன்பா இருந்தா நம்ம ஏமாந்துறோம் இல்லையா, அந்த அறிவும் கொஞ்சம் வேணும். வாங்க, அறிவு இல்லைன்னா அந்த ஞானம் இருக்கணும். ஞானம் ஃபுல்லா இருந்தாலும் கரெக்டா நடந்துக்குவோம். அதனால் குழந்தைகள் மீது வாயுமண்டலத்தின் தாக்கம் மிகவும் எளிதாக ஏற்பட முடிகிறது. அதனால குழந்தைகள் ஏமாந்துடுறாங்க. அந்த வாயுமண்டலத்துல என்ன, இந்த கலியுகத்துல இருக்கிற வாயுமண்டலம், அதோட தாக்கம் அவங்க மேல ஈஸியா ஏற்பட்டுருது. ஏன்னா இவங்க அன்பா இருக்கிறாங்க, ஏமாந்துடுறாங்க. அதனால் ஒவ்வொரு குழந்தையும் தன்னை சோதனை செய்ய வேண்டும். அதாவது பாபா சொல்றாரு, இப்ப நீங்க ஒவ்வொருவரும் உங்களை செக் பண்ணுங்க. ஆயினும் வெட்ட தேகத்தில் இருப்பதால் அன்பில் முதலில் வலிமை நன்றாக இருக்கிறது. ஆனால் அந்த அன்பின் மீது நாட்கள் செல்ல செல்ல வாயுமண்டலத்தின் தாக்கம் சீக்கிரத்தில் ஏற்பட இயலுகிறது என்றாரு. இப்ப அன்பா இருக்கிறதுனால போக போக அந்த அங்க நம்ம இருக்கிற இடத்துல இருந்து அந்த தாக்கம் நம்ம மேல ஈஸியா ஏற்படுதுன்றாரு. அன்பில் சிவபாபா நன்மை புரிபவர் மற்றும் பாபா என்ன செய்தாரோ அது சரியே என்று சொல்கின்றனர். அன்புல மயங்கி சொல்றாங்க, சிவபாபா நல்லது செய்யறவரு, பாபா என்ன செய்யறாரோ அது சரின்னு சொல்றாங்க. அன்பிற்கு வசப்பட்டு சங்கல்பத்தை நிறுத்தி விடுகின்றனர். பெரும்பான்மையானோரின் அன்பின் விளைவானது அதிகமாகவே இருக்குதுன்றாரு. எல்லாரும் அன்புல நல்லா இருக்காங்க, அவங்களுடைய அன்பின் விளைவு நிறைய இருக்குதுன்றாரு. வாயுமண்டலத்தின் தாக்கம் நம் மீது ஏற்படக்கூடாது. பாபா சொல்றாரு, நீங்க அன்பா இருக்கிறீங்க, தவறு இல்லை, இருந்தாலும் அந்த வாயுமண்டலத்தினோட தாக்கம் நம் மீது ஏற்பட்டக்கூடாது. நமது தாக்கம் தான் வாயுமண்டலத்தின் மீது ஏற்பட வேண்டும். அதாவது நம்மளோட வைப்ரேஷன் அந்த அந்த என்விரான்மெண்ட்டை மாத்தணும். அவங்க நம்மளை மாத்திரக்கூடாது. இந்த கலியுகத்துல இருக்கிறவங்க நம்மளை பிடிச்சி இட்டு அவங்க இஷ்டத்துக்கு, நம்ம அன்பா இருக்கிறோன்றதுனால அவங்களுக்கு அடிமையாக்கிடுவாங்க. அதனால பாபா சக்திசாலியா இருக்குன்னு சொல்லுவாரு, ஞானமும் கொஞ்சம் இருக்கணும்னு. நம்ம அவங்க சொல்ற பேச்சு கேட்டுட்டு போயிடக்கூடாது. ஏன்னா நம்ம அன்பா இருக்கிறோம், அன்பே சிவம், அவருடைய குழந்தைகள், அதனால அன்பா இருக்கணும்ட்டு நம்ம அன்பா இருக்கணும். அந்த டைம்ல வெளி உலகத்தினுடைய தாக்கம் நம்ம மேல பற்றக்கூடாதுன்றாரு. நம்மளுடைய தாக்கம் அவங்க மேல ஏற்படணும். அப்போதுதான் நியமப்படி நடக்க முடியும், அப்பதான் ஸ்ரீமத் படி நடக்க முடியும்ன்றாரு. பாபா எங்களிடம் ஞானத்தினுடைய விஷயங்கள் தான் ஆதிக்கம் செலுத்துகின்றன என்று நான் கூறினேன். ஆனா தாதி சொல்றாங்க, இல்ல பாபா, எங்க புத்தியில ஞானம் இருக்குது, அதுதான் எங்களை ஆதிக்கம் செலுத்துது சொல்றாங்க. அதற்கு பாபா, குழந்தாய், ஞானத்தின் அஸ்திவாரத்தினால் தன்னை திருப்தியாக வைத்திருக்கும் குழந்தைகள் குறைவாகவே தான் இருக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னாரு. என்ன சொன்னாருன்னா, இப்ப ஞானத்தினுடைய பவுண்டேஷன் இருக்கு இல்லையா, அதை தன்னை திருப்தியாக வைத்திருக்கும் குழந்தைகள் கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. ஏன்னா ஞானத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டவங்க கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. அவங்கதான் கரெக்டா ஸ்ரீமத் படி நடக்கிறாங்க.
சிலர் வந்து அன்பா இருக்கிறதுனால ஏமாந்துடுறாங்க, மாயாட்டன்றாரு என்று பாபா இந்த முடிவை தெரிவித்தார். மேலும் கூறினார், அனைவருக்கும் சென்று சொல்ல வேண்டியது என்னவென்றால், வாயுமண்டலத்தை நாம் மாற்ற வேண்டும், நம்மை வாயுமண்டலம் மாற்றலாகாதுன்னு சொல்ல சொன்னாரு. அப்ப நம்ம ஞானத்தின் ஆதாரத்தில் இயங்கணும், அன்பாவும் இருக்கணும், சக்திசாலியாவும் இருக்கணும். அப்பதான் நம்ம போய் மற்றவங்களை மாத்த முடியும், இல்லைன்னா மற்றவங்க நம்மளை மாத்திடுவாங்க. வாயுமண்டலம் நம்மள மாத்திடும். பிறகு போக்ஸ் விகாரம் செய்வித்த பின் பாபா ஒரு காட்சியை காண்பித்தார். ஒரு மிகப்பெரிய அறை இருந்தது. அந்த அறையில் நாலாபுறங்களில் இருந்தும் மிகுந்த துர்நாற்றம் வந்து கொண்டிருந்தது. ஒரு பெரிய அறையா, அந்த அறையில நாலாபுறமும் துர்நாற்றம் வந்துச்சான். அந்த அறையில் 2-3 மிக நறுமணம் வீசும் அகர்பத்தி எரிந்து கொண்டிருந்தது. அந்த அறையில நிறைய 2-3 வத்தி ஏற்றி வச்சிருந்தாரு போல பாபா. மெல்ல மெல்ல அகர்பத்தியின் நறுமணமானது துர்நாற்றத்தை போக்கிடுச்சு. அந்த ஊதுவத்தியோடைய வாசனை வந்து அந்த துர்நாற்றம் வந்து போக்கிடுச்சு. பார்க்குழந்தாய் நாலாபுறமும் துர்நாற்றத்தின் வாசனை வீசிக்கொண்டிருந்தது. ஆயினும் இந்த அகர்பத்தியானது வாயுமண்டலத்தை மாற்றிவிட்டது. பாத்தீங்களா, ஒரு ஊதுவத்தியே அந்த வாயுமண்டலத்தை மாத்திடுச்சு. குழந்தைகள், உங்கள் மீது வாயுமண்டலத்தின் தாக்கம் ஏற்படும் போது அகர்பத்தியின் உதாரணத்தை எதிர்கொள்ளுங்கள். இதே மாதிரி இப்ப நீங்க வந்து உங்க என்னடா இது, இந்த இடத்துல வந்து நம்ம மாட்டிக்கிட்டோம், இவங்க சொல்றதை நம்ம கேட்க வேண்டியதா இருக்குது, மாயாவசம் நம்ம ஆக வேண்டியதா இருக்கு, நம்மளோட தாக்கம் அவங்க மேல பட மாட்டுது, அவங்க நம்மள மாத்த முயற்சி செய்யறாங்கன்னு நினைக்கும் போது நீங்க ஊதுவத்தியை ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னோட வைப்ரேஷன் தான் இங்க போயிட்டு இருக்குது, உங்க வைப்ரேஷன் மூலமா அவங்கள மாத்தணும்னு சொல்றாரு. இந்த உதாரணத்தை எதிரில் வைங்க. நாம் சர்வ சக்திவான் தந்தையினுடைய குழந்தைகள். ஒருவேளை வாயுமண்டலத்தின் தாக்கம் நம்மீது ஏற்பட்டால் இதை விட அகர்பத்தியே நல்லதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. பாருங்க, நீங்கெல்லாம் சர்வ சக்திவானுடைய குழந்தைகள். உங்களையே அந்த வாயுமண்டலம் மாத்துது அப்படின்னா அதை விட உங்களை விட அந்த ஊதுவத்தியே பெஸ்ட்ன்றாரு. குழந்தைகள், நீங்கள் எப்போது சக்திசாலியான நறுமணம் பரப்பக்கூடியவர் ஆவீங்களோ அப்போது இந்த வாயுமண்டலம் அமைந்து விடும் என்று பாபா சொன்னாரு. அப்ப நீங்க எப்ப சக்திசாலியா நறுமணம் வீசக்கூடியவங்களா ஆகுறீங்களோ அப்ப எல்லாரும் மாறிடுவாங்க. இப்போது ஒவ்வொரு குழந்தைக்கும் படிப்பினை கிடைச்சிருக்குது. படிப்பினை அனைவரும் மிக இனிய ரூபத்தில் கேட்கின்றனர். இப்ப எல்லாருமே ஸ்ரீமத் படி நடக்கிறாங்க, இனிய ரூபத்துல எல்லாரும் கேட்கிறாங்க. ஆயினும் எவ்வாறு இனிய ரூபத்தில் கேட்கின்றனரோ அதே ரூபத்தில் தாரணை செய்ய வேண்டும். இப்ப எப்படி நம்ம கேட்கும் போது நல்லா கேட்கணும்ல, ஆஹா பாபா சொல்றது நல்லா இருக்கு, அதே மாதிரியே வீட்லயும் போயிட்டு கடைபிடிக்கணும்ன்றாரு. இனிப்பு மிக சீக்கிரத்தில் ஒட்டி கொள்கிறது. அவர் அவ்வாறு இனிமை ஆவார், எவர் அவ்வாறு இனிமை ஆவார்களோ அவர்கள் தந்தையிடம் ஒட்டி கொண்டு விடுவார்கள். இப்ப இனிப்பு இருக்குல்ல, இனிப்பு வந்து நல்லா ஒட்டிக்கும், ஈஸியா ஒட்டிக்கும்ன்றாரு. அந்த மாதிரி யார் இருக்கிறாங்களோ அவங்க பாபா கிட்ட ஈஸியா ஒட்டிக்குவாங்களாம். பாபா சொல்றாரு, இப்ப இனிப்பு வந்து எப்படி இருக்குன்னா ஈஸியா ஒட்டிக்குமா. இப்ப நம்ம ஒரு இந்த இந்த வெள்ளம் எல்லாம் இருக்குல்ல, இந்த வெள்ளம் பாகெல்லாம் கிண்டும் போது ஏதாவது ஒரு பொருளோட சேர்த்து நம்ம உருண்டை பிடிக்கும் போது இனிப்பு இருக்கும் போது அது ஒட்டிக்கும். அப்ப அதே மாதிரி பாபா சொல்றாரு, எவர் அவ்வாறு இனிமையா ஆவாங்களோ, யார் அந்த மாதிரி இனிமையா ஆகுறாங்களோ அவங்க பாபா கிட்ட ஒட்டி கொண்டு வருவார்கள். நினைவு மற்றும் இனிமை தன்மை இல்லை எனில் தனித்தனியே இருப்பார்கள். இப்ப பாபா நினைவும் இல்ல, இனிமை தன்மையும் இல்லைன்னா அவங்க ஒட்டிக்க மாட்டாங்க, ஒன்னா இருக்க மாட்டாங்க, தனித்தனியே தான் இருப்பாங்கன்னு சொல்றாரு. அப்ப உப்பான பண்டம் ஒருபோதும் ஒன்று சேருவதில்லைன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஆனா இந்த உப்பு பண்டம்லாம் நம்ம செய்யறோம்ல, அது பாத்தீங்கன்னா தனித்தனியா தான் இருக்கும். ஆனா இனிப்பு பண்டம் பாத்தீங்கன்னா உருண்டை பிடிச்சு இருக்கும், ஒண்ணு சேர்ந்து இருக்கும். ஆனா அந்த உப்பு பண்டம் தனித்தனியா இருக்கும். அத பாபா சொல்றாரு, இது உதாரணமா சொல்றாரு. உப்பு பண்டம் எப்பயுமே ஒன்னா சேராது. ஏன்னா உப்பா இருக்கிறவங்க ஒன்னா சேர மாட்டாங்க, தனியா தான் இருப்பாங்க. அவங்க வந்து எல்லாரு கூடயும் ஒன்னா பழக மாட்டாங்க, ஏன்னா அவங்க சம்ஸ்காரம் ஒத்து போகாது. இனிப்பா இனிமை தன்மையோட இருக்கிறவங்க பாபா கிட்டையும் ஒட்டிக்குவாங்க, எல்லாருக்கிட்டையும் ஒட்டிக்குவாங்க. அப்ப நினைவு மற்றும் இனிமை தன்மை இல்லையெனில் தனித்தனியா தான் இருப்பாங்க. எவர் அவ்வாறு இருப்பாரோ, யார் உப்பு தன்மை மாதிரி இருப்பாங்களோ அவங்களுடைய நிலை யோகயுக்தாக இருக்காதுன்றாரு. இந்த மாதிரி உப்பு தன்மையோட இருக்கிறவங்க பாபாவை நினைக்க மாட்டாங்க, அவங்க நிலையும் யோகயுக்தா இருக்காது. தற்போது எவ்வாறு குழந்தைகள் கேட்டீர்களோ அவ்வாறே தாரணை செய்தால் மிகுந்த பலம் கிடைக்கும். இப்ப பாபா சொல்றாரு, நீங்க எப்படி இதெல்லாம் கேட்டீங்களோ, ஞானத்தை கேக்குறீங்களே, அது அப்படியே வாழ்க்கையில தாரணை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு மிகுந்த சக்தி கிடைக்கும்னு சொல்லி பாபா சொன்னாரு. இப்ப நம்ம கேட்கறது ஒண்ணு செய்யறது ஒண்ணா இருந்தோம்னா சக்தி கிடைக்காது. ஞானத்தை கேட்கறோம், அது அப்படியே வாழ்க்கையில நம்ம அப்ளை பண்றோம் அப்படின்னா நம்ம விட்டு கொடுத்து போறோம், எல்லாத்தையும் இலகிய தன்மையோட இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து நிறைய சக்தி கிடைக்கும்னு சொல்லி பாபா சொல்றாங்க. ஓம் சாந்தி.
நன்றி பாபா, நன்றி பாபா, நன்றி பரிவாரம். ஓம் சாந்தி.